வேந்தர் தொலைக்காட்சியின் நேயர்கள் அத்தனை பேருக்கும் சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆகஸ்ட் 15, 2026 இந்தியா விடுதலை அடைந்து 80 ஆண்டுகளை தொட்டிருக்கிறது. 80வது ஆண்டு அப்படின்னா அது அமுத பெருவிழான்னு சொல்லுவாங்க. அமுதம் போல பொங்கி வருகிற நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை என்கிற அமுதம் இணைந்து 80 ஆண்டுகள் நிறைந்திருக்கிற 80வது ஆண்டு அமுத பெருவிழா. சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றத்தின் அழகான தலைப்பு, சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் பொறுப்புடன் இருக்கிறார்களா, போலியாக இருக்கிறார்களா? இதான் தலைப்பு. உயிரினங்களில் இருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுகிற ஒரே விஷயம் இருக்குன்னா அது மனசு மட்டும்தாங்க. மனதால் நடப்பவர்கள் மனிதர்கள்னு பேர் வச்சாங்க. மனசால் நடக்கிற எல்லாரும் மனுஷங்களா? சார், சென்னையில் திருவொற்றியூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே வடிவாம்பாள் கோயில் பக்கத்தில் தேரடிங்கிற ஒரு இடத்துல ஒரு சாமியார், ஆடை எதுவுமே இல்லை, நிர்வாண சாமியார், அப்படி சாலையில் உட்கார்ந்து கையில் ஒரு விளக்கு வச்சிருந்தாராம். பட்ட பகல்ல கையில் விளக்கு வச்சு எதையா தேடுறீங்க அப்படின்னு அங்கிட்டு போன ஒருத்தர் கேட்டாராம். ஒன்றும் இல்லையா, மனுஷனை தேடுறேன்னாராம். மனுஷனை தேடுறீங்களா? ஆமாம், மனுஷனை தேடுறேன். எப்படியா மனுஷனை எப்படியா தேடுவீங்க? அப்படி விளக்கு அப்படி தூக்கி பிடிச்சி அப்படி போகிறவன் முகத்தை அப்படி பார்த்தாராம். நாய் போகுது. இன்னைக்கெல்லாம் எவனாவது சொன்னால் ரணகலம் ஆகி போயிடும். அன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, நாய் போகுது. ஏன்? பார்க்கத்தே மனுஷன் மாதிரி கை காலு கண்ணு மூக்கோடு இருப்பேன், ஆனால் வல்லுன்னு விழுவேன். அவன் குணம் அப்படி, அதனால் அவனை நாய் போகுது அப்படின்னார். அப்புறம் ஒருத்தன் போனான், அப்படி விளக்க தூக்கி காட்டி இந்த நரி போகுது அப்படின்னாரு. ஏன் சாமி நரிங்கிறீங்க? பார்க்கத்த சாதுவாக இருப்பேன், மனசில் அவ்வளோ வஞ்சகம் இருக்கும், வீட்டை கெடுத்துட்டு போயிடுவாயா, அதான் நரி போகுதுன்னு. அப்புறம் ஒருத்தர் போனார், இப்படி விளக்க தூக்கி காமிச்சு குரங்கு போகுது அப்படின்னாரு. ஏன் சாமி குரங்கு போகுதுங்கிறிய? குரங்கு என்ன பண்ணும்? இந்த மரத்தில் பழம் இருந்தால் இந்த மரத்தில் இருக்கும், அங்கிட்டு நாம் வாழைப்பழத்தை காட்டினோம்னா ட்ராயிங் அப்படின்னு அங்கிட்டு தாவும். இப்போ இவன் ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாயா, அரசியல்வாதிகள் மாதிரி திடீர்னு தாவுவாங்க. இப்போ இவங்க குரங்கு அப்படின்னு உடனே வந்தவருக்கு ஒன்றுமே புரியலை, அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு. திடீர்னு லைட்டை எடுத்து அப்படி விளக்கு எடுத்து அப்படி காமிக்கிறாரு. ஒருத்தர் அப்படி போகிறாரு, உடனே விளக்கை கீழே வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு கை தட்டினாராங்க அந்த சாமியார். என்ன சாமி கையெடுத்து கும்பிட்டு கை தட்டுறீங்க, என்னது அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாராம், என் வாழ்க்கையில் ஒரு மனுஷனை பார்த்துட்டேன்டான்னா, ஒரு மனுஷனை பார்த்துட்டேன்டான்னாராம். யார் தெரியுமா போனது? வெள்ளை ஆடையை தன் தலை வரைக்கும் போர்த்தி 2 கைகளையும் இறுக பற்றி கொண்டு அந்த கைகளையும் வெள்ளை துணியில மூடிக்கிட்டு பூமிக்கு வலிக்காம ஒருத்தர் பூ போல நடந்து போனாராம். யாரு? வடலூர் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் நடந்து போனாராம். மனிதனை பார்த்து விட்டேன் அந்த சாமியார் சொன்னார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளல் பெருமானை பார்த்து மனிதனை பார்த்து விட்டேன்னு சொன்னாராம். ஆனால் இன்னைக்கு நாம யாரை பார்த்துங்க அப்படி சொல்றது? சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் பொறுப்போடு இருக்கிறாங்கன்னா அவங்க மனுஷங்க தான். போலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சாமியார் சொன்ன மாதிரி, நான் சொல்லலைங்க, அந்த சாமியார் சொன்ன மாதிரி நாய், நரி, குரங்குன்னு பேர் வைக்கிறதுக்காக 6 பேர் வந்திருக்காங்க. இந்த மண்ணில் கீழடின்னு ஒரு அழகான இடம் இருக்குங்க. அங்கே அகழாய்வு பண்ணும்போது அப்படி தோண்டி எடுக்கும்போது சில தங்க காசுகளை எடுத்தாங்க. தங்க காசுகளில் என்ன இருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது தமிழி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருப்பதாக கண்டுபிடிச்சாங்க. உடனே மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் சு வெங்கடேசன் தன் புத்தகத்தில் பதிவு செய்தார், மதுரை சங்கம் வைத்து மட்டும் தமிழ் வளர்த்த ஊர் அல்ல, தங்கத்திலும் தமிழ் வளர்த்த ஊர்னு பதிவு பண்ணார். நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் எவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்றேன் பாருங்க. ஏன்னா சோழமலை கல்லூரியில் பேசுகிறோம். தேனி மாவட்டத்தில் புலிமான் கோம்பைன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கீழடியை ஆய்வு பண்ண அமர்நாத் ராமகிருஷ்ணா என்கிற ஆய்வாளர் இந்த தேனி பக்கத்தில் இருக்கிற ஊரை ஆய்வு பண்ணிட்டு தன் புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்காரு. இந்த புலிமான் கோம்பைங்கிற ஊரில் ஒரு நடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஊருக்காக போராடி
அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்த ஒரு வீரனுக்கு வைக்கிறதுக்கு பேர் தான் நடுகல்னு பேர். இந்த நடுகல்ல சில கல்வெட்டு எழுத்துக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேனிக்கு பக்கத்தில் புலிமான் கோம்பைங்கிற ஊரில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. எதுக்கு தெரியுமா சண்டை? அவங்க வளர்த்த ஆடு மாட களவாட வந்தவங்களை எதிர்த்து போராடின சண்டை. ஆடு மாடு மேய்க்கிறவங்க எங்க ஆடு மாடுகளை எங்க ஆணிரைகளை கவர்ந்து போறதுக்கு ஒரு நாளும் விடமாட்டோம்னு சொல்லி எதிர்த்து நின்று போராடி அவங்களை வீழ்த்தி ஆடு மாடுகளை காப்பாற்றி ஒரு வீரன் இறந்து போயிருக்கான். அந்த வீரனுக்கு நடுகள் வச்சிருக்கிறாங்க. இதுல வியப்புக்குரிய செய்தி என்ன தெரியுமாங்க? 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆடு மாடு மேய்த்தல் என்கிற நாகரிகத்தை கற்றுக்கொண்ட ஒரு இனம் நம்முடைய தமிழ் இனமாக இருந்திருக்கிறது. அத்தனை சிறப்புமிக்க தமிழ் குடியில் பிறந்தவர்கள் இந்த தமிழர்கள் சுதந்திர இந்தியாவில் பொறுப்போடு இருக்கிறார்களா, போலியாக இருக்கிறார்களா? இதாங்க தலைப்பு. பொறுப்போடு இருக்கிறார்கள் என்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு அன்பு அக்கா நெல்லை கார்த்திகா அவர்கள் வாங்க, நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க. நல்ல ஒரு தலைப்பு. சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் பொறுப்புடன் இருக்கிறார்களா, போலியா இருக்காங்களான்னு சொல்லிட்டு போலின்னு சொல்றாங்க இல்லையா? போலியை தாண்டி இந்த நிகழ்ச்சியில் இத்தனை விருதாளர்கள் இருக்காங்கங்க. எங்க ஒரு பிரச்சனைய காது கொடுத்து கூட மனுஷங்க கேட்க தயாரா இல்லாத இந்த உலகத்துல நண்பனுடைய காதலுக்காக தன் காது திறனையே கொடுக்க தயாரா இருந்தாரு எங்க பரணி என்ன. எங்க நாங்க நிஜ வாழ்க்கையில மட்டும் பொறுப்பு கிடையாதுங்க, திரை வாழ்க்கையிலையும் பொறுப்பா இருப்போங்கிறத நிரூபிச்சிருக்காங்களே, அதற்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க. தான் மட்டும் சாப்பிட்டா வயிறு நிறையுங்க, ஆனா மற்றவங்களை சாப்பிட வச்சு பார்த்தா மனசு நிறையும் இல்லையா? எங்க ஸ்டார் குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக ராஜாஜி மருத்துவமனையில் தினமும் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்களே, இது பொறுப்பா இல்லையாமா? அவங்க பொதுமக்களுக்கு உணவு வழங்குறாங்கன்னா எங்க பிள்ளைகளை கேட்டு பாருங்க. ஃப்ரெண்டு சாப்பாடு கொண்டு வராம இருப்பாங்க, தான் டிஃபன் பாக்ஸை தான் 5 நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காங்களே, அந்த பகிர்தல் பொறுப்பை சொல்லுதா, பொறுப்பில்லாத தன்மையை சொல்லுதா? வாழ்க்கையில படிப்பை விட மதிப்பெண்ணை விட மதிக்கிற எண்ணம் முக்கியம்ங்கிறத சோழமலை கல்லூரி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா எல்லாத்தையும் தாண்டி அவங்க கனவுகளை நிஜமாக்குற வலிமை எங்க பிள்ளைகளுக்கு இருக்குங்க. எங்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, ஆண்களும் பெண்களும் நம்ம நாட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க, பிரிட்டிஷ்காரங்க தடியடி நடத்துறாங்க, அந்த பிள்ளைக்கு கருச்சிதைவு ஏற்படுதுங்க. பேரறிஞர் அண்ணா மேடையில பேசும்போது இப்படி பதிவு செய்தார்: கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டால் கூட மொழிச்சிதைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய சமூகம் நம்முடைய தமிழினம்னு பதிவு செய்தார்னு சொன்னா இவங்க கிட்ட பொறுப்பில்லைன்னு இவங்க எப்படிங்க பேச முடியும்? இந்த மண் சித்திரை திருவிழாவுக்கு பேர் போன மண்ணுங்க. நம்ம வைகை ஆற்றில கள்ளழகர் இறங்கும் போது இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துப்பிள் மக்களுக்கு எல்லாம் நீர்மோர் கொடுக்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்யறாங்கன்னு சொன்னா சமத்துவ மண் எப்படிங்க போலியா இருக்கும்? ஔவையார் காலம் ஒரு பக்கம் இருக்க, மதுரை மண் வார்த்தெடுத்த சுந்தர் பிச்சை காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மதுரை மண்ணுக்கு ஒரு கல்வெட்டு அவர் இருக்காரா இல்லையா? இதெல்லாம் தெரியாம போலியா இருக்காங்க நீங்க பேச வந்துட்டீங்க. அந்த பாடம் மட்டும் அவங்க படிக்கல. அவங்க படிக்கலன்னு அவங்க பாடத்துல அது ரிஜெக்ட் போர்ஷனா இருந்தது, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். இன்றைய பிள்ளைகள் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு போலியா இருக்காங்க, பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னு குறை சொல்றாங்களே. தான் வீட்டில் தனக்கு கீழே 4 தங்கச்சிங்க இருக்குங்க, 4 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய எத்தனை ஆண்கள் இந்த இடத்துல இருப்பீங்க சார்? உண்மையா இல்லையா சொல்லுங்க? அப்பா கடனை வச்சுட்டு மாய்ந்து போயிருப்பாருங்க, அப்பா கடனை கட்டிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். எங்க கல்யாணம் பண்ணிட்டு மாமனார் சொத்துல வாழ்றது கெத்து கிடையாதுங்க, தான் சொந்த காலில் எங்க இளைஞன் நின்று பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பம் நடத்துறான் பாத்தீங்களா? அதாங்க பெரிய விஷயம். பூரண சுந்தரின்னு ஒரு பொண்ணுங்க, மதுரையை சேர்ந்தவங்க, IAS ஆனாங்க. பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்தாங்க,
கண்ணு தெரியாம எப்படிமா முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டதற்கு அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமாங்க? என்னால முடிஞ்ச வெளிச்சத்தை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று நினைத்தேன், அதனால் நான் படித்தேன் என்று அந்த பெண் பிள்ளை சொன்னதுன்னு சொன்னா, எங்கள் பெண் பிள்ளைகள் கையில் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கிறது. கத்தியும் கோடாரியும் அந்த ஆயுதம் கிடையாதுங்க. நாங்கள் கற்ற கல்விதான் அந்த ஆயுதம் என்று சொன்னால், எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து நாங்கள் பொறுப்பாகத்தான் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி கூறி மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் கைத்தட்டலின் நடுவே நன்றி. நக்கீரர் என்ன பண்ணாராம், குளத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சிவ வழிபாடு தியானத்தில் இருந்தாராம். அப்போ மரத்து மேலிருந்து ஒரு இலை உதிர்ந்து கீழே விழுந்துச்சான். அப்படியே ஆச்சரியப்பட்டு அந்த இலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி தர பக்கம் இருக்கிற பாதி இலை குருவியாக மாறுது, குளத்துக்குள்ளே இருக்கிற பாதி இலை மீனாக மாறுது. இந்த மீன் என்ன செய்யுது, தண்ணி பக்கம் குருவியை இழுக்குது, குருவி என்ன செய்யுது, தர பக்கம் மீனை இழுக்குது. நல்லா கவனிங்க, தண்ணிக்குள்ளே குருவி போனால் குருவி செத்து போயிடும், குருவி இழுத்து மீன் தரைக்கு வந்தால் மீன் செத்து போயிடும். இந்த கதை உண்மையிலே நடந்ததா? ஒரு இலை 2 கலராக மாறுமா, ஒன்று குருவியாகவும் ஒன்று மீனாகவும் மாறுமான்னெல்லாம் சந்தேகம் கேட்கக்கூடாது. ஏன்னா அது கதை. இந்த கதை நமக்கு எது தெரியுமா சொல்லி கொடுக்குது? பொறுப்பாக இருக்கலாம்டா அப்படின்னு ஒரு பக்கம் இழுத்தா, இல்லை இல்லை போலியாக இருந்தால் தான்டா ஜெயிக்க முடியும்னு இந்த பக்கம், நல்லவனாக இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கலாண்டான்னு ஒரு பக்கம் இழுத்தா, நல்லவனாக இருந்து என்னடா சாதிக்க போகிறேன்னு இந்த பக்கம். மீன் குருவியை இழுக்கிற மாதிரி, குருவி மீனை இழுக்கிற மாதிரி நல்லவனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டா கூட என்னை ஏதோ ஒன்று அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுக்குதே. நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வழி சொல்கிறதுக்காக போலியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அணி சார்ந்து பேசுவதற்கு உங்கள் பாசத்திற்குரிய தம்பி விஜய நம்பி வாங்க. ரொம்ப சிறப்பா ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் பொறுப்போடு இருக்கிறார்களா, போலியாக இருக்கிறார்களா? இப்ப எனக்கு முன்னாடி கார்த்திகா அக்கா வந்து பேசினாங்க. ஆமா, பெண் தானே அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அவங்க கொஞ்சம் ரக்கடான ஆளு, வந்து ரொம்ப ரக்கடா பேசிட்டு போனாங்க. முக்கியமான பாயிண்ட் சொன்னதை அவங்களே நினைச்சுக்கிட்டாங்க. கருச்சிதைவு ஆனாலும் மொழிச்சிதைவு ஆகாமல் பாதுகாக்கிற தங்கங்களே அப்படின்னு அழுதுட்டு போனாங்க. இங்க இப்ப இருக்கிற ஒரு பிள்ளைகள், இங்க பிள்ளைகள் கிட்ட பட்டிமன்றம் கேட்குறீங்களே, ஒரு பேப்பரை கொடுத்து தூய தமிழில் இந்த பட்டிமன்றம் எப்படி இருந்தது என்று எழுதுக அப்படின்னு அரங்கம் அப்படியே எம்டி ஆகி போயிடும். ஓடுக ஓடுக அப்படின்னு ஓடி போயிடுவான். ஒரு விடுமுறை விண்ணப்பத்தை தவறில்லாமல் எழுத தெரியாது. நாங்க எதுக்கு எழுதணும்? அதான் சாட் ஜிபிடி இருக்குல்ல. ஒரு போலியான தலைமுறையில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு பொறுப்பா பேசுறோம். நீங்க பொறுப்பா இல்லைன்னு நாங்க சொல்ல வரல, பொறுப்போட இருந்தா நல்லா இருக்கும் தான் நாங்க சொல்ல வரோம். அத சொல்லுங்க. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த நடுவர்களே, இந்த உலகம் எவ்வளவு போலியா இருக்குது அப்படின்னு. ஒரு பெண் ஒரு இளைஞனை காதலிக்கிறாங்க, அப்படி ஒரு காட்சி. அந்த இளைஞன் ஓடி போயிடலாம் அப்படின்னு கார்ல வெயிட் பண்றான். கீழே கார் ஓப்பனா இருக்கு டோரோட. இந்த பெண் அப்பா அம்மா கோயில் மாடிப்படி ஏறி கோவில சுத்துறா. அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஓடி போக போறா நம்மளுடைய பொண்ணு. அப்படியே கோயிலை சுத்தி வர்றப்ப அம்மாவுடைய காதுல கிசுக்கிறா, அப்பாவுடைய காதுல ஓடி போறாங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. இறங்கி வராங்க, பார்த்த மாதிரி தான் இருக்கு. கிளைமேக்ஸ் காட்சி, பொண்ணு அப்பா அம்மா நடந்து வராங்க, கார் திறந்து இருக்குது. பொண்ணு கார்ல ஏறிடுமா போயிருமா அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கார் பக்கத்துல போய் ஒரு யூ-டர்ன் எடுத்து அப்பா தோல்ல சஞ்சி அப்பா அப்படின்னு சொன்னனே நம்பிக்கை அதுதானே எல்லாம் அப்படின்னு போடுவாங்க. காருக்குள்ள இருக்கிறவனுக்கு வீரனுக்கு விபூதி அடிக்கப்பட்ட தருணம் அப்படின்னு, எம்மா எம்மா காதல் பொன்னம்மா நீ என்ன விட்டு போனது என்னம்மா. எத்தனை காதல் நடுவர்களே போலியாக இருக்கிறது. தமிழ் அழகா ஒரு கவிதை சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு தான் காதலிக்கிற ஒரு பையன்கிட்ட ஃபோனில் பேசுகிறா. பையன் ஃபோன் பண்ணுறான், எங்கேம்மா இருக்க? நான் மாலுக்கு வந்திருக்கேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. ஓ அப்படியா, அதே மாலில் தான் நானும் நிற்கிறேன், கொஞ்சம் திரும்பி பாரு. ரேஷன் கடையில் வரிசையில் நிற்கிது. எவ்வளவு போலியா வாழ்றாங்க, எவ்வளவு போலியான மனிதர்களே. எல்லாமே போலியா தானே இருக்குது. 2026 ஏது கொணர்வாய் எனக்கு
சொந்த பந்தம் பாசம் இருக்குமா, இல்லை சோதனை குழாயில் தாய்ப்பால் வடியுமா? சூரிய ஒளியில் வாகனம் ஓடுமா, இல்லை வாகன புகையில் சூரியன் கருக்குமா? மனிதர்க்கெல்லாம் உணவு போதுமா, இல்லை மனித தேகமே உணவாய் மாறுமா? காதல் என்னும் ஜீவ ஊற்று கண்களில் தொடங்கி கவிதையில் நிறையுமா, இல்லை படுக்கையில் தொடங்கி படுக்கையில் முடியுமா? ஆயுதம் அளித்து மானுடம் எஞ்சுமா, இல்லை மானுடம் அளித்து ஆயுதம் எஞ்சுமா என்கின்ற கேள்விக்குறியும் போலியான வாழ்க்கை முறையும் தான் நம்மை சுற்றி இருக்கிறது. போலித்தனத்தின் போர்வையை போர்த்தி கொண்டு நல்லவர்களாக நடிக்கின்ற மனிதர்கள் தான் இங்கே அதிகம். எனவே சுதந்திர இந்தியாவில் பொறுப்போடு இருக்கிறவர்களை விட பொறுப்போடு இருப்பது போல போலியாக நடிப்பவர்கள் தான் அதிகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் அன்பாக இருக்கிறார்களான்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்டு போயிருக்கிறாரு. நானும் ஒரு நண்பனா போய் 2 வருஷமா நீ ஒரு பொண்ணோட ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டே இருக்கியே, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. அவன் சொன்னான், நானே 2 வருஷமா பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன்னா. சரி பரவாயில்லடா, அந்த ஐடியாவாவது காட்டு, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அவன் ஃபேஸ்புக்கில் அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை காமிச்சான். ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு பூ படம், ப்ரொஃபைல் நேம் புஷ்பா, ஊரு தஞ்சாவூர், டேட் ஆஃப் பர்த்தில் ஒரு டேட் ஆஃப் பர்த். அடுத்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். புஷ்பா படித்தது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தஞ்சாவூர். புஷ்பா எப்படிங்க அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்க முடியும்? இவன் 2 வருஷமா புஷ்பா கிட்ட பேசுறேன்னு நினைச்சு புஷ்பராஜுங்கிற ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். கடைசி வரைக்கும் உன்னால புஷ்பா புருஷன் ஆக முடியாதுடான்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு உலகம் போகிற போக்கு அவ்வளவு போலியா இருக்குங்க. இவ்வளவு போலியான மனிதர்களுக்கு மத்தியில் பொறுப்போடு இருக்கிறார்கள்னு உங்களால் எப்படி பேச முடியும் அப்படின்னு அப்படி சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரி கேட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் அதை நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம். பட்டிமன்றத்தின் டியூட் எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் ரொட்டேரியன் விஸ்வா நாராயண் அவர்கள் வருகிறார். வாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களை போன்ற மாணவர்கள் தான் மிக அழகாக பொறுப்புடன் இருந்து நல்ல விதமாக படித்து நல்ல விதமாக கல்லூரியிலிருந்து வெளிவந்து நல்ல வேலை வாங்கி நீங்கள் உழைத்து சம்பாதித்து ஒரு 5 வருடம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி உங்களுடைய தங்கையை கல்யாணம் செய்து அதற்கு பிறகு குடும்பத்தில் உள்ள அப்பா எஜுகேஷனுக்கு வாங்கின கடனெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். இது பொறுப்பை காட்டுகின்றது. அதுதான் நம்ம இங்கே பேச வந்திருக்கோம். எவ்வளவு பொறுப்பு இதில் அடங்கியிருக்கு. ஒரு குடும்பத்தை அந்த குடும்பம் தான் அந்த பொறுப்புணர்வு. சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் பொறுப்புடன் இருக்கிறார்களா? ஏன் இல்லை? நந்தினிங்கிறவங்க நம்ம திண்டுக்கல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவருடைய தகப்பனார் தினமும் காலையில் வேலை பார்க்கும் பொழுது, வேலைக்கு துவங்கும் பொழுது டெலிஃபோனில் எல்லாருக்குமே அடித்து, ஐயா இன்றைக்கி வேலை இருக்கா, இன்றைக்கி எனக்கு வேலை தருவீங்களா அப்படின்னு சொல்லி. சில பேர் எரிச்சலாக ஏன்ப்பா காலையிலேயே என்னை தொந்தரவு பண்ணுங்கிறத பல இந்த மாதிரி டாக்குகளும் வரும். இப்படி தான் அவருடைய டெய்லி கால வேலை. அந்த வேலையை அமைத்து கொடுப்பது இந்த செல்ஃபோன். அப்போது இப்படியாக இது உண்மை நடந்து கொண்டிருந்த வேளையில் அவருக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 100 டெலிஃபோன் கால்ஸ் வருது. எங்கேருந்து வருது? சீஃப் மினிஸ்டர்கிட்டேருந்து வருது, செக்ரட்டரியேட்லேருந்து வருது, எல்லா உயரடிகளும் ப்ரெஸ்லேருந்து வருது, மீடியாவிலேருந்து வருது, எல்லாத்துலேருந்தும் வருது. இதற்காக வருகிறது என்றால் ஒரே நாளில் அந்த பெண், உங்களை போன்ற மாணவி நந்தினி என்பவர் +2வில் யாரும் அடையாத ஒரு வெற்றியை அடைந்து 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று தன்னுடைய பெற்றோர்களை மிகவும் நன்றாக பாதுகாக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த படிப்பு. நீங்கள் அதைத்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் உங்களை எவ்வளவு சிரமப்பட்டு உங்களை படிக்க வேண்டும் ஒரு காரணம். சில பேர் வசதியாக இருக்கலாம், சில பேர் கடன் வாங்கி உங்களை படிக்க வைக்கலாம். அப்பொழுது இந்த குழந்தைகளுக்கு முக்கிய பொறுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்து நல்ல இதாக உங்களுடைய ஃபேமிலி நல்லாயிருக்கும், உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் நல்லாயிருக்கும். அதுதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், வாக் த பாத் வேர் நோ ஒன் ஹஸ் வாக்ட். யாரும் செல்லாத பாதையில் நீங்கள் நடந்து செல்லுங்கள்.
reach the place where anyone has reached, or reach the height where anyone has touched. யாரும் அடைய முடியாத உயரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று குறிக்கோளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். பட்டிமன்ற உரையில் ஒரு அழகான தன்னம்பிக்கை உரையை இணைத்து அவர் வழங்கியிருக்கிறார். நல்ல ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குங்கிறத ஞாபகப்படுத்திட்டு போயிருக்கார். ஏன்னா வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்து அடுத்தடுத்து இது நடக்கணும்டா, அடுத்து இதை செய்யணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படியான பெரியவர்கள் இருந்து நமக்கு பொறுப்பை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டிங்களே அப்படின்னு இந்த அணியில் சொன்னாங்க. இல்லை, அதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு, சரியான நேரத்தில் அவர்களை வழிகாட்டுவதற்கு நல்ல மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக அவங்க அணி சார்ந்து தன் வாதத்தை வைத்திருக்கிற ஐயா ரொட்டேரியன் விஸ்வ நாராயணுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு மூலமாக நம் நன்றியை சொல்லி, உடனே அவருக்கு மறுப்பு சொல்ல பட்டிமன்றத்தின் இயக்குனர், தூய தமிழ் பற்றாளர், விருதாளர் சிங்கப்பெண் சிவநந்தினி வாங்க. சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களோடு தொடங்குகின்றேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். எனக்கு முன்னாடி அந்த அணியில் 2 பேர் பேசிட்டாங்க. ஆமா, எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. கார்த்திகா அக்கா பேசும்போதும் விஸ்வா சார் பேசும்போதும் நம்ம உண்மையிலேயே சந்தேகம் வந்துச்சு, பட்டிமன்றத்துக்கு தான் வந்தோமா இல்லை நம்ம எதுவும் மோட்டிவேஷனல் கிளாஸ் ஏதாவது ட்ரைனிங் செஷனுக்கு வந்தோமான்னு 2 பேரும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? நடுவர் அவர்களே, எனக்கும் ஆசை இருந்துச்சு கார்த்திகா அக்கா மாதிரி விஸ்வா சார் மாதிரி வந்து 4 பேர் முன்னாடி நல்லா பேசணும், மோட்டிவேஷனல் கிளாஸாக எடுக்கணும்னு. அதுவும் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, நம்ம வளர்ந்து பெரிய ஆளாகி 4 பேருக்கு நல்லது செய்யணுண்டா, உதவி பண்ணணுண்டான்னு. வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த 4 பேர் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணணும்னு. சார் இன்னைக்கு அந்த அளவுக்கு போலி வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். இதில் எங்கே சார் பொறுப்பு இருக்குது? பொறுப்பு கார்த்திகா அக்கா வந்து சொல்கிறாங்க சமத்துவம். இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே அழகர் மலை, இதுதானே சோலை மலை, அங்கேயே முடிஞ்சிச்சு சார். இது போலி தன்மை. இந்த கேட்டை தாண்டி அடுத்த ஒரு காலேஜ் கூப்பிடுவாங்க, இதே டைலாக் போடுவாங்க, அழகர் மலை இருக்கிறதே, இந்த மலை இருக்கிறதே என்று. சார் போலி வார்த்தைகளால் இன்னைக்கு கைத்தட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லி ரீல்ஸுக்காகவும் ஷார்ட்ஸுக்காகவும் ஃபேஸ்புக்குக்கும் வாட்ஸ்அப்புக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் எப்படி பொறுப்பான மக்கள்னு மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்புட்டும் போலி சார். வாட்ஸ்அப் தெரியும், வஉசி யாருன்னு யாருக்காவது தெரியுமா? உங்க பொறுப்பு எங்கே போச்சு? ஃபேஸ்புக் தெரியும் சார், பகத்சிங் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ஆப்பிள் போன் தெரியும், அழகுமுத்துக்கோன் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? ஒரு மனசாட்சி வேண்டாமா? பொறுப்பு பொறுப்பு பொறுப்புன்னு போலிகளால நிறைந்தது சார். அம்புட்டியே இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்க, கிராமத்துலேருந்து வர்ற பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம எல்லார்ட்டையும் ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, மா அண்ணே நான் இருக்கேம்மா, டே மாமா நான் இருக்கேன்டா, உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். அவங்கள மட்டும்தான் நம்ம நம்பவே கூடாது. கூலவே இருந்து குழிப்பறிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் நம்மளை சுற்றி இருக்காங்க. பரணி அண்ணே வந்துட்டாராம், உடனே தட்டா ஏன் பயந்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இது உண்மை. விஸ்வாஸ் சார் வந்து போலின்னு சொல்லிட்டு என் பேரை சொன்னே பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. சிவநந்தினி போலியானவர் அல்ல, சிவநந்தினியை சுற்றி அத்தனை பேரும் போலியானவர்களாக ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை சிவநந்தினிக்கு பின்னால் போலியான மனிதர்கள் இன்றைக்கு வரைக்கும் மறைந்து இருக்கிறார்கள் தெரியுமா? பரணி அண்ணன் வந்துட்டாராம், காதை கொடுத்தாரு, சசி அண்ணன் கண்ணை கொடுத்தாரு, எல்லாம் ரைட்டு. அவ்வளோ செஞ்சு காதை வந்து சேர்த்து வச்சாங்களா? கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க? காதல லவ்வரை சேர்த்து வைக்கிறதுக்கு பார்த்தாங்களாம், கையை கட்டி காலில் விழுந்து அவன் இல்லைன்னா நான் செத்து போயிருன்னு அவ சொல்ல, அவ இல்லைன்னா நான் செத்துருவேன் இவன் சொல்ல, என்னமா நாடகம் நடிச்சு ஒருத்தர் காலை இழந்து, ஒருத்தர் கண்ணை இழந்து, ஒருத்தர் வாழ்க்கையே இழந்து போனாரே சார். இந்த சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் அப்படிதான். அவனுக்கு காரியம் ஆகணும்னா பொறுப்பா இருக்கிற மாதிரி கையை கட்டி காலை கட்டி வாயை பொத்தி பேசுவான் சார். அவனுக்கு காரியம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம உதவுன நம்ம வாழ்க்கை இழந்துட்டு நாடோடிகள் படத்தில் நின்னாங்களே 4 நண்பர்கள், அது மாதிரி நடுத்தருவில் நிற்கணும் சார். மறக்க முடியுமா உங்களால? பொறுப்பாமல பெரிய பொறுப்பு, பொறுப்பா இருக்கணுங்க. அந்த பொறுப்பு இப்ப யாரும் இல்ல சார். உழைப்பவர்களுக்கு மரியாதை கிடைக்கிறது, உழைப்பவர்கள் மேடை ஏறி வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால் நான் அந்த அடியில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன். இப்ப யாரு அப்படி பாராட்டு கொடுக்குறீங்க? மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்க.
உண்மையிலேயே உழைச்சு ஜெயிச்சவன். இப்போ ரீசன்ட்லி தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் காமன்வெல்த்தில் தங்கமும் வெண்கலமும் வெள்ளியும் வென்றிருக்கிறார்கள்? எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சு லைக் போட்டீங்க, ஷேர் பண்ணீங்க? போட மாட்டீங்க சார். அரைகுறை ஆடையோடு தொப்புள் திரைய ட்ரெஸ் இல்லாமல் ஃபோட்டோ போட்டு ஆடி பாடி குதிக்கிற அந்த அவர்களுக்கு கொடுக்கிற லைக்கும் சேரும். பொறுப்புணர்வுடன் இந்த சமூகத்தை திருத்த வேண்டும் என்று கையில் எடுக்கிற நல்லவர்களுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்கிறீர்களா இல்லையா? நான் ரொம்ப மனவேதனையோட இந்த தலைப்பு வச்சதுக்கு மிக முக்கியமான காரணங்க, எனக்கு தெரிந்து இந்த தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் நல்ல விளையாட்டு வீரர்கள், நல்ல சொற்பொழிவாளர்கள், நல்ல எழுத்தாளர்கள், நல்ல கவிஞர்கள் இன்னும் இந்த வெளிச்சத்திற்கு வராமல் மூளை முடுக்குகளில் முடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பொறுப்பானவர்களை அங்கீகரிப்பதில்லை. யாராவது ஒரு ஆள் மேடை ஏறி உங்கள் முன்னாடி கவர் ஆடையை போட்டு 2 வார்த்தை சிரித்து பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் நல்லவன் நினச்சி அவன் பின்னாடி போகிற கூட்டம் இன்னைக்கு நல்லா தமிழ் பேசி நல்ல கருத்து போசுறவன் 2 லைக்குக்கும் 2 வியூஸுக்கும் ஆடிக்கிட்டு இருக்கு சார். போலி வாழ்க்கை சார், போலி வாழ்க்கை. ஒருத்தன் இந்த இந்தியாவில் வாழவே முடியாதுப்பா, என்னடா சுதந்திரம் வந்து என்ன செஞ்சுட்டோம், கஷ்டப்படுறேன்டா நான் சூசைட் பண்ணிக்கிறான்னு மருந்து கலப்பே பூச்சி மருந்து வாங்கியிருக்கான். குடிச்சிட்டு போய் பார்த்துருக்கான், சாகவே இல்லை. ஏன்னா அதில் கலப்படம், போலி. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கான், நான் நல்லா வாழணும்டா, என் பொண்டாட்டியோட இன்னைக்கு பாயசம் வச்சு சாப்பிட்ணுன்னு சுகர் எல்லாம் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்ருக்கான். குடும்பத்தோட அத்தனை பேரும் செத்து போயிட்டான். வாழணும்னு நினைத்தவன் செத்து போகிறதுக்கும் செத்து போகணும்னு நினைக்கிறவன் வாழ்கிறதுக்கும் இன்னைக்கு குடிக்கிற பாலுலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து போடுற நகைலேருந்து பார்க்குற ஆள் வரைக்கும் இன்னைக்கு போலிகளால் நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம் சார், செத்துக்கிட்டு இருக்கோம். யாராவது மறப்பீங்களா? பேருந்தில் ஏறும் பொழுது கண்டக்டர் 1 ரூபா தராமல் போயிடுவார். அதை நம்ம சாதாரண நினைப்போம். அக்கா சொன்னாங்க பெண் பிள்ளைகள் இருக்க கூட்டன்னு. கர்ப்பிணி பெண்கள் பஸ்ஸில் ஏறும்போது குழந்தையோட போகும்போது முதல்ல கீழே இருக்க கட்டை பையன் மடியில் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்காம சிரிச்சுக்கிட்டே வர்ற கூட்டம் தான் நம்ம கூட்டம். அது பொறுப்பு கிடையாது, போலி முகம். பேருந்தில் ஏறினாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, பெண்களை மதிக்க தொடங்குங்கள். அப்போது பொறுப்பாக இந்த இந்தியா மாறட்டும் என்று சொல்லி, மழையால் குறைந்து விடுவதில்லை மழை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை. எத்தனை பொறுப்பாளர்கள் வந்தாலும் போலி முகங்கள் தான் இந்த உலக அரங்கில் வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அவர்களின் முகத்திரையை கிளியுங்கள். சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டு நம்முடைய சிங்கப்பெண் சிவநந்தினிக்கு. அதனாலதான் அவங்களுக்கு சிங்கப்பெண்ணு பேரு. கர்ஜிச்சுட்டு போயிருக்கிறாங்க. யார் மேல என்ன கோவம்னு தெரியல. மதுரை ரொம்ப நல்ல ஊர்மா, நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் அவங்கள விட்டுற மாட்டாங்க. என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அவ்வளவு கோபம். காப்பாற்ற போனாங்க, வாழ்க்கையே பறி கொடுத்தாங்க. காதில் அடி வாங்கி ஒருத்தர், கண்ணில் வெட்டு வாங்கி ஒருத்தர், காலே போய் ஒருத்தர். கடைசியில் அவங்க 2 பேரும் என்ன சார் ஆனாங்க. நாங்களும் அந்த படம் பார்த்தோம்மா. அந்த படம் வந்து யாரும் காதலிக்க கூடாதுங்கிறதுக்காக எடுத்த படம் இல்லை. பெற்றோர்களுக்காக கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறமா ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்கடான்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற நல்ல படம். அப்புறம் அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஃபேஸ்புக் தெரியும், பகத்சிங் தெரியுமா, வாட்ஸ்அப் தெரியும், வஉசி தெரியுமா, அப்புறம் நம்ம ஆப்பிள் ஃபோன் தெரியும், அழகு முத்துக்கோன் தெரியுமா. ஆப்பிள் ஃபோனில் கூட அழகு முத்துக்கோனை பார்க்குற இளைஞர்கள் இருக்கத்தாங்க செய்கிறோம். உடனே சிவநந்தினிக்கு மறுப்பு சொல்லி இன்றைய சூழலில் மனிதர்கள் பொறுப்புடன் தான் இருக்கிறார்கள் என்று பேச அன்பு அக்கா அனிதா சம்பத் அவர்கள் வாங்க. ஐயா, எடுத்தோன்னே நம்ம விஜய நம்பி பேசினாரு. ஆமா, விஜய நம்பி பேசுனதை கேட்டு அப்படியே நெஞ்செல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்றாரு, ஹனி மாதிரி பேசுவாங்கன்னு நினைச்சேன் கார்த்திகா, சனி மாதிரி பேசிட்டு போயிருக்காங்கன்னு. ஆமா, வாப்பா என் வத்த குழம்பே, ஓ சனி இன்னைக்கு கார்த்திகா கிடையாது, நான் தான். அதுக்கு தான் சனீஸ்வர பகவான் கலர்லேயே உனக்கு கருப்பு புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சொன்ன? இப்போ இருக்க சமூகத்தில் இருக்க கல்லூரி பிள்ளைகளுக்கு கையில் பேப்பரை கொடுத்து இந்த பட்டிமன்றம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் கூட தமிழில் சரியாக எழுத தெரியாதான். அப்போ என்ன இதுக்கு இந்த சமூகத்தில் நீ தமிழ் வாத்தியாராக இருக்க? என்ன கிழிச்ச அந்த தமிழ் வாத்தியாராக இருந்துன்னு நான் கேட்குறேன். அப்போ ஓ சமூகத்தை நல்ல தமிழில் எழுத வைக்க வேண்டியது உன்னோட வேலை தானே, நீயே அப்படி சொல்லலான்னு நான் கேட்குறேன். அப்புறம் காதல்னாலே ரொம்ப போலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல. நான் சொல்றேங்க, காதல்லாம் போலி கிடையாது. ஒரு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை டைமுக்கு கரெக்டாக பிக்கப் பண்ணி பைக்கில் ஏற்றிக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், சித்தப்பா பெரியாவுக்கு தெரியாமல், தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு தெரியாமல் கரெக்டாக தெரு முனையில் அவளை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோடனே ரீச்னு மெசேஜ் போடடின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுதாங்க அவன் பொறுப்பு.
அந்த மெசேஜ் வரலைன்னா ஒரு படபடப்பு இருக்குமே. ஆமா, அதுதான் அந்த பொறுப்பு. ஆ. அந்த மெசேஜுக்கும் சேர்த்து ரீசார்ஜ் பண்றதும் எங்க பசங்க தாங்க. ஆஹா. இவ்ளோ சொல்றீங்களே, பொண்ணுக்கு எவ்வளோ போடுவாங்கன்னு கேட்குற இந்த உலகத்துல வெறும் 12,000 ரூபாய் சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த என்னை விட 3 மடங்கு அதிகமா சம்பாரிச்சிட்டு இருந்த கணவர் அவ்வளோ லவ் பண்ணி உருகி உருகி காதலிச்சு நான் வந்து என் வீட்டுக்கு தேவையான செலவையும் பண்ணி என்னோட கடனையும் அடைச்சிட்டு இருக்கும்போது நான் ஹாஸ்டல்லையும் தங்கி இருக்கும்போது என் ஹாஸ்டல் ஃபீஸையும் கட்டி எனக்கு இண்டக்ஷனு, எனக்கு குக்கரு, எனக்கு தேவையான சமையல் பொருட்கள், வார சண்டே ஆனால் எனக்கு கறி முதல் கொண்டே எனக்கு ஹாஸ்டலில் வாங்கி கொடுத்து நீ பிடிச்சதெல்லாம் செய், உன் கடனெல்லாம் ஒரு பக்கம் ஆட, ஒன்று நான் கவனிச்சுக்கிறேன். நான் 3 வருஷம் கவனிச்சு அந்த 3 வருஷத்துல நான் ஃபேமஸ் ஆகி நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது என் வளர்ச்சியில் என் கூடவே இருந்து நான் இன்னும் மிகப்பெரிய இடங்களுக்கு போகும்போது எனக்கு வந்த விமர்சனங்களுக்கெல்லாம் என் கூடவே நின்று எனக்கு தோள் கொடுத்து என் கண்ணீரை தொடச்சி என் சந்தோஷத்துல கூடவே இருந்து இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துக்கு உள்ள வரும்போது கூட டைம் ஆயிடுச்சு கண்ணுக்குட்டி, நீ முதல்ல போ, ஹேண்ட்பேக் ஏன்ட்ட கொடுன்னு லேடிஸ் ஹேண்ட்பேக்கை சுமந்துக்கிட்டு இந்த கூட்டத்துல ஓரத்துல நின்றுட்டு இருந்தானுங்க என் கணவர். இந்த காதலியாங்க இந்த காலத்துல போலி காதல்னு சொல்றீங்க? இந்த காலத்து பசங்கள்லாம் அப்ப மாதிரி கிடையாதுங்க. மாமனார் மாமியார் காசு எதிர்பார்க்கறது கிடையாது. பிடிச்ச பொண்ணை கைப்பற்றதுக்கு முன்னாடி நான் நல்லா செட்டில் ஆகி சொந்த வீடு வாங்கி உன்னை பெருமையா கைப்பிடிக்கிறேன்னு காத்திருந்து கல்யாணம் பண்றாங்க இந்த காலத்து பசங்க. அப்புறம் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் தெரியும், வாவுசி தெரியுமா, இதை ஷேர் பண்ணியா அதை ஷேர் பண்ணியா, 1 நிமிட ஷார்ட்ஸ்க்காக என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களே, அந்த 1 நிமிட ஷார்ட்ஸும் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் இந்தியா முழுவதும் இன்னைக்கு நீட் பேன் போராட்டத்தை முன்னெடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரையே ரிசைன் பண்ண வச்சிருக்குங்க. ஏதோ ஒரு இடத்துல ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைன்னு பார்த்தாலே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்க ஸ்டோரியில போட்டு உயிரை காப்பாத்துற இளைஞர்கள் நாங்க எங்க ஸ்டோரியை பார்த்தா நீங்க இப்படி பேசுறீங்க? சோஷியல் மீடியால மொழி மதங்களை கடந்து எந்த ஒரு மாநிலத்துல ஒரு வெள்ளம்னாலும் இயற்கை பேரிடர்னாலும் உடனே இங்க துணிமணிகள் கலெக்ட் பண்றதாகட்டும், காசு கலெக்ட் பண்றதாகட்டும், வாட்ஸ்அப்ல சோஷியல் மீடியால எல்லாரையும் சேர்த்து எல்லா பொருளையும் கொடுத்து உதவுறோமே, அதெல்லாம் உங்களுக்கு பொறுப்பா தெரியலையா? நான் நீயா நானால ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அதாவது பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்ம இடம்னு சொல்றது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம ஸ்டார் குரு அமைப்பு மூலமா தினமும் 1000 பேருக்கு நம்ம மதுரை ராஜாஜி மருத்துவமனையில அன்னதானம் வழங்கப்பட்டு இருக்கு. எங்கேயோ இருக்கவங்கள பேச நம்ம கூடவே இருக்காங்களே, இந்த மாதிரி மக்கள்லாம் கண்ணில் தெரியலையா? கேர்ள் ஃப்ரெண்டோட தேட்டரில் படம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞன் லைப்ரரிக்கு போனால் தமிழை படித்தான், தமிழ் பேச்சங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வெற்றியாளராகி இன்னைக்கு இந்தியாவின் முதல் இளம் நடுவர்ன்ற பெருமையோட உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த சின்ன பையனா. இது பொறுப்பு இல்லையா நடுவர்களே? நீங்க எங்க பக்கம் தான் கொடுப்பீங்க அப்படிங்கறதுல தெரியும், நீங்க என்ன வாழ்த்தும் போதே தெரியும். அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க நந்தினி 1 மாதம் முன்னாடி இந்த ஊருக்கு வந்து இங்கேயே ரூமை போட்டு காலேஜை பிடிச்சி, பிரின்சிபலை பிடிச்சி, ஸ்பான்சரை பிடிச்சி, யார் பேசுங்கிறத பிடிச்சி, என்ன பிடிச்சி இங்கே எல்லாம் வேலையை பண்ணி உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க போலின்னு அவங்களே சொல்லலாமா? இங்கே பேசுகிற நம்ம 7 பேருமே இங்கே பொறுப்பாளர்கள் தான். அதனால பொறுப்புக்கு தான் நீங்கள் தீர்ப்பு கொடுப்பீங்க. நான் நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதுனா, அன்னை தேசத்தில் இருந்து எண்ணெய் தேசத்தை நோக்கி பறக்கிற பயணிகள் விமானம் சரக்கு விமானத்தை விட எடை அதிகமாக இருக்கிறது. பொருட்களை ஏற்றிக்கிட்டு போகிற விமானம் தானே வெயிட் அதிகமாக இருக்கணும், மனுஷங்களை ஏற்றிக்கிட்டு போகிற விமானம் எப்படி எடை அதிகமாக இருக்கும்? இப்போ அடுத்த வரியில் அந்த கவிஞன் எழுதுறான், தனக்காகவே காத்திருக்கிற தன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிற அப்பாவினுடைய கனத்தை இதயம் பறக்கிறது. அதனால் சரக்கு விமானத்தை விட பயணிகள் விமானம் எடையில் கொஞ்சம் கணக்கிறதுன்னு எழுதியிருக்கான்னா எவ்வளவு பொறுப்போடு இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்கிறத கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் போலியாகத்தான் இருக்கிறார்கள் என்று பேச அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் வாங்க. இளம் தலைமுறைகளோடு உலகமெங்கும் நல்லதொரு பட்டி மண்டபத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களையும் வணங்கி வேந்தர் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஐயா, இன்னைக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். ஆகஸ்ட் 18 என்னுடைய கல்யாண நாள். 18 தான் கல்யாணம் நடந்துச்சு. சுதந்திரம் ஆன 3 நாள்ல சுதந்திரம் பறி போனது எனக்கு மட்டும்தான். அந்த வேதனையில தான் பேச, அந்த வேதனையில தான் நாங்க பேச வந்தோம். சும்மா பொறுப்பா இருக்காங்க இருக்காங்க. ஆனா நீங்க இருக்கீங்களா? அனிதாக்கா இவ்வளவு பேசிச்ச, அனிதாக்கா எப்படின்னு என் மச்சான் பிரபாட்ட கேட்டாலும் தெரியும். எங்க எல்லாரும் உண்மையிலே கல்யாணம் ஆகும்போது என்ன கேட்டார், அனிதாவை கல்யாணம் பண்ணி. ஐயோ பண்ணிக்கங்க, நல்ல பொண்ணுன்னு நான் தான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். ஓ, அந்த நல்ல காரியத்தை பண்ணது நான் தாங்கய்யா. பொதுவா கல்யாணம் ஆகும்போது கணவன் வீட்டுக்கு வந்தா என்ன கேட்பாங்க, என்னங்க மீல்ஸ் பண்ணலான்னு. ஆனா அக்கா மட்டும் தான் மாமாட்ட என்னங்க இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு.
இப்படிப்பட்ட பட்டிமன்றம் வர்றதுக்குள்ள 16 ரீல்ஸ் 14 ரீல்ஸ். இவங்க நாங்க பொறுப்போட இருக்கோம். பாம்பு எப்படி சிவன் கழுத்துல இருந்தா சேஃபா இருக்குன்னு சொல்லுமோ அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல கணவன், நல்ல மாமியார், நல்ல ஸ்டாஃப் இருக்காங்க, அதனால பொறுப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாங்கெல்லாம் பாருங்க, நம்பிக்கை துரோகி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நம்பிக்கைக்கே துரோகம் பண்ணவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. முதுகுல குத்துனவனை பார்த்திருக்கீங்க, மூக்குல குத்துனவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நாங்க எப்படிங்க பொறுப்பா இருக்கும்னு சொல்ல முடியும்? எங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அதை தானங்க நாங்க சொல்ல முடியும். என்ன அடுத்து அவங்க ஹஸ்பண்டை பத்தி, என் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை வாங்கி கொடுத்தாரு, இதை வாங்கி கொடுத்தாரு, அப்படி பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு 3 வருஷமா டெலிவரி பாயா வேலை பார்த்திருக்காரு. அந்த மனுஷன் மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் தான் நிம்மதியா இருக்கு. ஏன் தெரியுமா? அக்கா அங்க இருக்காங்க, அவர் ஜாலியா இருக்காரு. அவரை போய் பொறுப்போட இருக்காரு சும்மா வாய். அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, ஏன் சோசியல் மீடியாவெல்லாம் தப்பா பேசுறீங்க? வாட்ஸ்அப்ல எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு போராட்டம்னா எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஒண்ணு கூடுறாங்களே, உண்மைதான். அதை மட்டுமா பண்றீங்க? காலையில் 8 மணிக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புறான். இந்த போட்டோவை 100 பேருக்கு ஷேர் பண்ணலன்னா ரத்தம் கக்கி சாவ. மனசாட்சி இருக்கா? இந்த மாதிரி அனுப்புறீங்களா இல்லையா? அதுவும் நீ ஒரு பச்சை தமிழனாக இருந்தால் உடனே ஷேர் பண்ணும். அதுவும் நாஞ்சில் விஜயன் பாருங்க, எவ்வளவு பெரிய உழைப்பாளி. உண்மையிலே சந்தோஷமா என்ன இவ்வளவு புகழ்ந்திருக்கு. உண்மையிலே நான் உண்மையானவன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன சுத்தி உள்ளவங்கலாம் போலியா இருக்காங்களம்மா. மாசத்துக்கு ஒருத்தங்க கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல போய் நின்னுக்கிட்டு நாஞ்சில் விஜய வாழ்க்கையை கெடுத்துட்டான். ஐயா, அந்த அளவுக்கு நான் முதல் நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் அன்னைக்கு அவங்கள ரிலீஸ் பண்றதும் தமிழ்நாட்டில் சகஜம்யா. அதுல இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கெல்லாம் பாருங்க ஆண்கள் எவ்வளவு பொறுப்பா இருக்காங்க, ஹெல்மெட் போட்டு போறாங்க. ஹெல்மெட் நாங்கெல்லாம் ஏன் தெரியுமா ஹெல்மெட் போட்டு போறோம்? உண்மைதான். ஏன் தெரியுமா? ஏன்னா பின்னாடி பொண்டாட்டி தொணன்னு பேசிட்டு வரும், அது என்ன பேசுதுன்னு கேட்க கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு ஹெல்மெட். நான் என்ன பேசுறேன் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சாலை ஓரத்துல காவல்துறை நண்பர்கள் ஹெல்மெட் போடாம வர்றவங்களை பிடிச்சு நிறுத்தி ஃபைன் போடுவாங்க. ஆனா பின்னாடி மனைவியோட 2 வீலர்ல வர்றவங்க ஹெல்மெட் போடலைன்னா கூட அவங்களை நிறுத்த மாட்டாங்க. ஆமா, ஏன் தெரியுமா? ஏங்கயா? ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட வர்றான், அவனுக்கு எதுக்குடா இன்னொரு பிரச்சனைன்னா? சும்மா அதே சாலையில போய் பாருங்க, எத்தனை பேர் பைக்ல வீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கானா இல்லையா? சமீபத்துல 12 வயசு குழந்தையோட வீலிங் பண்ணிட்டு இடிச்சிருக்கா. அப்ப இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நீங்க எவனோ 4 பேர் ஹெல்மெட் போட்டு போனா பொறுப்பா இருக்குன்னு சும்மா சொல்லிட்டு கூடாது. அடிச்சு விட்டுக்கிட்டு எதையாவது. பிளாஸ்டிக் கப், கண்ணாடி கப்பில் இன்றும் ஜாதி பாகுபாடு, ஜாதி வெறி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகளின் அகோர பசிக்கு தீர, அரசியல்வாதிகளின் அகோர பசி தீர நமக்கெல்லாம் இது எதுக்கு? ChatGPT கவிதையை கொடுத்தா கவிதை வேண்டான்னு சொல்லணும், பொறுப்போட இருந்திருக்கணும். நீங்க அறிவாளால் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நமக்கு காமெடி தான். ஏதோ கொஞ்சம் மோட்டிவேஷனா பேசி இந்த பட்டிமன்றத்தை முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அது நமக்கு கை கொடுக்கல. அதனால நடுவரவர்களே, இவர்கள் சொன்ன மாதிரி இந்த சமுதாயம் பொறுப்போடு இருக்கிறது என்றால் எப்பொழுது தெரியுமா? நாட்டில் ஆணவ படுகொலை என்று ஒன்று நடக்காமல் இருந்தால் அன்று நான் ஒத்துக்கொள்கிறேன், நம் மனிதர்கள் பொறுப்போடு தான் இருக்கிறார்கள் என்று. வரதட்சணை கொடுமையே இல்லை என்று ஒரு பெண் வாக்கு மூலம் கொடுக்கட்டும், அன்று நான் ஒத்துக்கொள்கிறேன், மனிதர்கள் பொறுப்போடு தான் இருக்கிறார்கள் என்று. பாலியல் பலாத்காரமே எங்கும் நடக்கவில்லை என்று இந்த சமுதாயம் சொல்லட்டும், அன்று நான் ஒத்துக்கொள்கிறேன், மனிதர்கள் பொறுப்போடு தான் இருக்கிறார்கள் என்று. முதியோர் இல்லமே இல்லை என்கின்ற நிலைமை வரட்டும், அன்று நான் ஒத்துக்கொள்கிறேன், மனிதர்கள் பொறுப்போடு தான் இருக்கிறார்கள் என்று. லஞ்சம் கொடுக்காமல் அரசாங்க வேலை கிடைக்கட்டும், அன்று நான் ஒத்துக்கொள்கிறேன், மனிதர்கள் பொறுப்போடு தான் இருக்கிறார்கள் என்று. தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசாங்க மருத்துவமனையிலும் மருத்துவ வசதி செய்து கொடுக்கட்டும், அன்று நான் ஒத்துக்கொள்கிறேன், மனிதர்கள் பொறுப்போடு தான் இருக்கிறார்கள் என்று. அவ்வளவு ஏன் இன்னைக்கு நம்ம பேசுறோம் இந்த மதுரை மண், இந்த மதுரை பாண்டிய மண்ணில் பாண்டிய மன்னனே பொறுப்போடு இல்லாமல் நீதி தவறிவிட்டார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை அளிக்க வேண்டும் என சொல்லி நல்ல வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனம் விட்டு கவலையை மறந்து நம்மை சிரிக்க வைத்து நிறைவில் சிந்திக்கவும் வைத்திருக்கிற அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் எங்கள் நன்றியை உரித்தாக்கி, இவங்க என்ன சொல்றாங்க, கிரிக்கெட் வீரருக்கு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, ஃபுட்பால் வீரருக்கு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, ஆனால் நம்ம தஞ்சாவூர் பையன் பிரவீன் சித்திரவேல்னு ட்ரிபிள் ஜம்பில்
வெள்ளிப்பதக்கம் வென்று நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கான். செல்வான் ஒரு பையன் அதே ட்ரிபிள் ஜம்ப்ல வெண்கல பதக்கம் வாங்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கான். மெஸ்ஸியையும் ரொனால்டோவையும் ஸ்டேட்டஸ் வச்ச நம்மள எத்தனை பேர் பிரவீன் சித்திரவேலையும் செல்வாவையும் ஸ்டேட்டஸ் வச்சோங்கிறதாங்க இந்த அணியினுடைய கேள்வி. நான் சொல்ற வரைக்கும் இவங்க பேராவது நமக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லைங்க. அப்ப இந்த சமூகம் பொறுப்போடு இருக்கிறதா போலியாக இருக்கிறதான்னு இந்த அணியினர் கேட்கிற கேள்விகளுக்கு நாம பதில் சொல்லாம கடந்து போக முடியுமா? புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் திருச்சி வழியா கார்ல டிராவல் பண்றார். அப்ப ஒரு மண்டபத்து வாசல்ல நிறைய பேர் வரிசையில் நிற்கிறாங்க. எதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டப்ப உதவியாளர் சொல்றாரு, ஏதோ லயன்ஸ் சங்கமா, அவங்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்ணாடி கொடுக்குறாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு சென்னைக்கு கார்லே போறாரு. யோசிச்சுக்கிட்டே போறாருங்க. நம்ம நாட்டில் கண் பார்வை திறன் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட இத்தனை பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு கண்ணாடி கொடுத்தா அவங்க பயன்பெறுவாங்களா? அதை லயன்ஸ் கிளப்புங்கிற ஒரு சேவை அமைப்பு செய்தா இதையும் அரசாங்கம் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து கோட்டைக்கு போறாரு. மறுநாள் அறிவிப்பு கொடுக்கிறாரு, கண்ணொளி காப்போம் என்கிற திட்டத்தை எம்ஜிஆர் அறிவிக்கிறார். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வரைக்கும் கண்ணை செக் பண்ணி கண்ணாடி கொடுப்பாங்கங்க. இன்னைக்கு அது இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த திட்டத்திற்கான விதை பொறுப்பான ஒரு சங்கத்தில் இருக்கிற 4 நண்பர்கள் நடத்திய ஒரு விதையிலிருந்து விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. அப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா மனிதர்களும் போலியாக இருக்கிறார்கள்னு சொல்ல முடியாதுங்க. பொறுப்பான மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் பொறுப்புடன் இருக்கிறார்களா போலியாக இருக்கிறார்களாங்கிற கேள்வியில் நான் இப்படி யோசிக்கிறேங்க. இந்த அணியில் பேசும்போது சொன்னாங்கல்ல, போதி மரம் புத்தரை உருவாக்குமா, போலி மனுஷங்களே இன்னைக்கு புத்தர்களை உருவாக்குறாங்கங்க அப்படின்னு சொன்னார்ல. போதி மரத்தடியில் உட்கார்ந்துருந்ததுனால அவர் புத்தராக மாறிட்டார். அப்போ இன்னைக்கு நாம் நிறைய போதி மரம் வளர்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். புத்தராக மாறுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? இல்லைங்க. ஆனால் நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்க்குறேங்க. போதி மரம் சிலரை புத்தராக்கலாம், போர்க்களம் கூட சிலரை புத்தராக்கலாம். எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. போதி மரமும் புத்தரை உருவாக்கும், போர்க்களமும் புத்தரை உருவாக்கும். எப்படி தெரியுமா? 3 மணி நேரம் பீரங்கியோட வெள்ளைக்காரன் நம்மளை எதிர்த்து நிற்கிறான். போர்க்களம் 3 மணி நேரம் பீரங்கி குண்டு ஒன்னொன்னா வந்து விழுந்துகிட்டே இருக்கு. தன் படையில் இருக்கிற அத்தனை பேரையும் வெள்ளைக்காரனின் பீரங்கி குண்டுகள் துளைத்து கீழே விழுந்து உயிர் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் கூட ஒருபோதும் வெள்ளைக்காரனுக்கு மண்டியிட மாட்டேன் என்று சொல்லி உன்னுடைய பீரங்கி குண்டுகள் என் மீசை மயிருக்கு சமம்னு சொல்லி எதிர்த்து நின்று போராடி விடுதலையை வாங்கி கொடுத்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் என்கிற அந்த மிகப்பெரிய மனிதருக்கு போர்க்களம் நல்ல மனதை கொடுத்தது. அலெக்சாண்டர் போர்க்களத்தில் குதிரையிலேயே தூங்குவாராம். துப்பாக்கி உரைக்குள்ள தேவையான புத்தகங்களையும் வச்சிருப்பாராம். அந்த அலெக்சாண்டர் இறந்து போகும்போது சவப்பெட்டியில் 2 கையும் வெளியில் இருக்கிற மாதிரி என்னை புதைங்கடான்னாராம். மருத்துவர்கள் தான் என் பெட்டியை தூக்கணும்னு சொன்னாராம். நான் இவ்வளவு நாளாக சேர்த்து வச்ச செல்வங்கள் அத்தனையும் ரோட்டில் இறக்கிடான்னாராம். மந்திரியெல்லாம் குழம்பி போய் கேட்டாங்களாம், எதுக்கியா? வரைபடத்தில் இருக்கிற 3/4 தேசத்தை தன்னுடைய தேசமாக மாற்றின அலெக்சாண்டர் சவக்குழிக்கு போகும்போது எதையுமே எடுத்துட்டு போகலைங்கிறத என் 2 கையும் காட்டட்டும்டா. எதுக்கு மருத்துவர்கள் தூக்கிட்டு போகணுங்கிறீங்க? மரணம்ங்கிற ஒன்று வந்துட்டா எத்தனை உயர்ந்த மருத்துவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் மரணத்தை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிய வேண்டாமா? அப்போ மருத்துவர்கள் தாண்டா தூக்கணும்னா. எதுக்கு நீங்கள் சேர்த்து வச்ச செல்வத்தை எல்லாம் ரோட்டில் இறச்சிக்கிட்டே போகணுங்கிறீங்க? பிறக்கும்போது குழந்தை பிறக்கும்போது கவனிச்சு பாருங்க, 2 கையும் இறுக்கி மூடிக்கிட்டே பிறக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க, பார்க்கலன்னா இனிமே பாருங்க. குழந்தை பிறக்கும்போது பாருங்க 2 கையையும் இறுக்கமாக மூடிக்கிட்டே பிறக்கும். ஏங்க கைக்குள்ளே ஏதாவது கொண்டுட்டு வருதா? ஆனால் எதையோ கொண்டு வர்ற மாதிரி இறுக்கமாக மூடிக்கிட்டே வருது தானே. இப்போ பிறக்கும்போது நாம் எதையுமே கொண்டு வரல, போகும்போது நம்மால் எதையுமே கொண்டு போக முடியாதுடா.
எடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்கிறதுக்கு தாண்டா இந்த செல்வம்ங்கிறத என்னை சுற்றி வேடிக்கை பார்க்குற எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செல்வத்தை எல்லாம் ரோட்டில் வீசி எறிஞ்சிட்டு வாங்கடான்னு சொன்னார். இந்த செய்தியை படிக்கும்போது நான் ஒன்று யோசிச்சேங்க. ஏன் குழந்தை பிறக்கும்போது கையை இறுக்கமாக மூடிக்கிட்டே பிறக்குது? ஏன் இறுக்கமாக மூடிக்கிட்டே பிறக்குது? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். நமக்கு பயம் வந்துட்டால் நாம் என்ன செய்வோம்? கையை இறுக்கமாக மூடிப்போம், கண்ணை இறுக்கமாக மூடிப்போம். இப்போ அவ்வளவு நாள் அம்மா வயிற்றுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்த அந்த குழந்தை வெளியில் வந்து இந்த உலகத்தை மனுஷங்களை பார்த்தோன்னே பயப்படுதுங்க. மனுஷங்களை பார்த்தோன்னே பயப்படுது. பயத்தினால கையை இறுக்கமாக பிடிச்சிக்குது. ஆனால் அந்த குழந்தை அதே பயத்தோடு இருந்தால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? அப்போ அம்மா பொறுப்போடு சொல்லுவா, இதாண்டா மாமா, இது அத்தை, இதாண்டா அப்பா, இது பாட்டி, இது தாத்தான்னு பொறுப்போடு அம்மா ஒவ்வொரு உறவுகளையும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் சொல்லிக் கொடுக்க இறுக்கமாக மூடி இருக்கிற குழந்தையோட பயம் போய் ஆடி குதிக்கிற மழையாக அந்த பிள்ளை வளரத் தொடங்குதுன்னா போலியான மனிதர்கள் நம்மை சுற்றி இருப்பார்கள். அதுக்காக இந்த வாழ்க்கை போலியானது, இந்த மனிதர்கள் போலியானதுன்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்க. இந்த போலியான மனிதர்கள் இருக்கிற இதே உலகத்தில்தான் பொறுப்பான சில ஆசிரியர்களும் இருக்கிறார்கள், பொறுப்பான சில மருத்துவர்கள் இருக்கிறார்கள், பொறுப்பான சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், பொறுப்பான நல்ல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னா மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு உலகம் முழுக்க மஞ்சளாக இருக்குது, பச்சை கண்ணாடி போட்டுக்கிட்டு உலகம் முழுக்க பச்சையாக இருக்குது, சிவப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு உலகம் முழுக்க சிவப்பாக இருக்குது, எல்லாம் போலியாத்தான் இருக்குன்னு யோசிக்காம கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு வெறும் கண்களோடு இந்த உலகத்தை பாருங்க. நல்ல மனிதர்கள், பொறுப்பான மனிதர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மனிதர்கள் இந்த மண்ணில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று இந்த சுதந்திர நாளில் நாம் யோசித்து விட்டால் நாமும் பொறுப்பான மனிதர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி, சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் பொறுப்புடன் இருக்கிறார்களா, போலியாக இருக்கிறார்களா என்கிற கேள்வி கேட்டு, யார் வேண்டுமானாலும் போலியாக இருக்கட்டும், நாம் ஒருபோதும் போலியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி, கொட்டுவது தேலின் குணம், கொட்டுவது தேலின் குணம், காப்பாற்றுவதுதான் மனிதனின் குணம் என்றால் ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுவதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பொறுப்பானவர்களாக நடந்து கொண்டால்தான் இந்த சுதந்திரம் பூரண சுதந்திரமாக மாறும் என்கிற நல்ல தீர்வை இந்த மன்றத்தில் சொல்லி, ஒவ்வொரு இளைஞனும் இந்தியாவின் சுதந்திர நாளில் தேசிய கொடியை சட்டையில் குத்துவதோடு நின்று விடாமல் தேச உணர்வை உங்கள் இதயத்தில் குத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்தியா நல்லரசு நாடாக மாறும் என்று சொல்லி, நல்ல பணிகளை நாளும் செய்கிற நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரை சுதந்திர இந்தியாவில் மனிதர்கள் பொறுப்பாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு உதவி செய்திருக்கிற எங்கள் விளம்பரதாரர்களுக்கு நன்றி சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்யலாம் நினைக்கிறோம். சோலைமலை கல்வி நிறுவனங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனை சார்ந்த அன்பு அண்ணன் குருசாமி எங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிற எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு அண்ணன் விஸ்வா நாராயணன் அவர்களுக்கும், தங்கமயில் நிறுவனத்திற்கும், ஸ்ரீ சாஸ்தா டிரைவிங் ஸ்கூல் மற்றும் எமி ஹப் என்கிற கனெக்டிங் பிசினஸ், ஏபி கன்ஸ்ட்ரக்ஷன், சுந்தரா ரெசார்ட்ஸ், கனகு மெஸ், ஏபி சைக்கிள் ஸ்மார்ட், அன்பு அண்ணன் ஜெயக்குமார் ஸ்டடி எம்பிபிஎஸ் மதுரையில் இருக்கு, நாகேஸ்வரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தாருக்கும், சின்னத்திரை இயக்குனர் சிவநந்தினியினுடைய சிங்கப்பெண் அகாடமி, நீங்களும் பேச்சாளர் ஆகணும் அப்படின்னா இவங்க அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற்று நல்ல பேச்சாளராக வரலாம். VRR கிளாஸ் அண்ட் லைட்ஸ் எங்கள் போற்றுதலுக்குரிய அன்பு அண்ணன் நடிகர் பரணி அவர்கள், கல்வி வள்ளல், சோலைமலை கல்வி நிறுவனங்களில் தாளாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்கி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.